Vanakkam, very good morning, very good evening to you all. Jai Shri Krishna Guruji. Welcome to the Bhagavad Gita Satsang, the song of divining Tamil. Om Shri Gurubhyo Namaha, Om Shri Ganeshaya Namaha, Om Shri Saraswataya Namaha, Om Shri Guru Dattatreya Namaha, Om Shri Mahalakshmi Namaha. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. We are continuing chapter 2, the Sankhya Yoga, the yoga of knowledge, and nama vandu Karma Yoga, the yoga of selfless action described. நாங்க வந்து chapter 2 verse 46 வரைக்கும் முடிச்சிருக்கோம். So இன்னைக்கு verse 47 ல இருந்து ஆரம்பிக்க போறோம். So chapter 2 verse 47. So Arjuna, your right is to work only and never to the fruit thereof. Do not consider yourself to be the cause of the fruit of action, nor let your attachment be to inaction. In the last chapter ஆரம்பிச்சதுலந்தே பகவான் வந்து ஒரே வார்த்தை வந்து திரும்பி அர்ஜுனாக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கார். அது என்னன்றதுன்னா என்ன சொல்றாருங்க, அர்ஜுனா உன்னோட தர்மம் வந்து என்ன, நீ வந்து யுத்தம் செய்யறது மட்டும்தான் உன்னோட அதிகாரம். ஆனா அதோட விளைவுகள் எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்க போறதோ அது பத்தி நீ கவலைப்படாத. அது என்ன வேணா இருக்கலாம், அதை பத்தி நீ யோசிக்க கூட கூடாது. ஏன்னா யுத்தம் செய்யறது மட்டும்தான் உன்னோட கடமை. நீ வந்து ஒரு சத்திரியன், நீ வந்து யுத்தம் செஞ்சே ஆகணும். நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. So என்ன சொல்றார், your right is to work only and never to the fruit thereof. அந்த யுத்தத்துல வந்து நீ ஜெயிக்க போறியா இல்ல தோக்க போறியான்னு கூட நீ யோசிக்க வேண்டாம். அந்த எண்ட் ரிசல்ட், அது என்ன பலன் கிடைக்க போதோ அதுக்கு வந்து நீ வந்து நீ யோசிக்க கூடாது. நீ வந்து அதுல வந்து அட்டாச்மெண்ட் கூட வச்சுக்காது. நான் ஜெயிச்சே ஆகணும் இல்ல நான் தோத்து போயிட்டா என்ன ஆகும், ரெண்டுமே இப்படிதானே யோசிச்சோம். ஜெயிச்சா கூட அர்ஜுன் என்ன சொல்றாரு, நான் ஜெயிச்சா கூட நான் தோத்த மாதிரி தானே கணக்கு அப்படின்றாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட சொந்தக்காரங்க எல்லாரோட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவரோட பிரதர்ஸ் எல்லாமே, குருமார்கள், அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர், அந்த மாதிரி பேர் எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க தான், மொத்தமா அவங்க சொந்தக்காரங்க தான். சோ அதுக்கு வந்து அர்ஜுனாக்கு வந்து ஒரே ஒரு வேதனை, நான் எப்படி இந்த யுத்தம்ல போய் அவங்களெல்லாம் நான் கொல்ல போறேன், அந்த மாதிரி ஒரு விக்டரி, அந்த மாதிரி ஜெயிச்சு நான் என்னத்தை அடைய போறேன் அப்படின்றது அவருக்கு எப்பவுமே அந்த கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு. அந்த கேள்வி வந்து அவரை உறுத்திட்டே இருக்கு. அதனால வந்து பகவான் சொல்றாரு, நீ வந்து ஜஸ்ட் யுத்தம் மட்டும் செய், அது வந்து உன்னோட கடமை. அது கடைசியா அதுல என்ன வரப்போகுது, அந்த பலனை வந்து அதுல வந்து நீ அட்டாச்மெண்ட்டே வைக்காது, என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. Do not consider yourself to be the cause of the fruit of action. இது ரொம்ப அழகானது. நம்ம வாழ்க்கையில கூட நாம என்ன நினைப்போம், நான் வந்து ஏதாச்சும் செஞ்சு, இப்ப நாங்க ஒரு வேலை செய்ய போறோம். இப்ப வந்து அர்ஜுனா வந்து யுத்தம் பண்ண போறாரு. அந்த யுத்தத்துல வந்து பாண்டவாஸ் ஜெயிக்கலாம் இல்ல கௌரவாஸ் ஜெயிக்கலாம். ஆனா ஒரு பட்சத்துல வந்து யாராச்சும் தோத்துதான் போறாங்க, அவங்க சாகதான் போறாங்க. அப்படி இருக்கும் போது வந்து அவர் என்ன சொல்றார், அதுல வந்து நீதான் ஊனாலதான் அந்த யுத்தம் ஆச்சு, நீதான் அவங்க சாவுக்கு நீதான் காரணம் அப்படின்னு நீ நினைக்க கூடாது. ஏன்னா நீ காரணமே கிடையாது, இது முன்னாடியே விதிச்சிருக்கு. அது வந்து பகவான் ஆல்ரெடி அந்த கதையை எழுதிட்டார். அது வந்து அது ஜஸ்ட் நீ வந்து ஒரு எனாக்ட்மெண்ட், நீ ஒரு நடிகனா அங்க வந்து யுத்தம் செய்ய போற. ஆனா நீ வந்து அவங்கள கொல்லல. சோ வந்து மூணாலதான் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றார் பகவான். சோ நீ வந்து அவங்கள கொல்ல போறதுல அர்ஜுனா, ஊனால் தான் அந்த யுத்தத்தோட விளைவுகள் என்ன இருக்கோ அது ஊனாலதான் ஆச்சின்னு அப்படின்னு நீ நினைக்கவே வேண்டாம். அது நீ கிடையவே கிடையாது. நீ ஜஸ்ட் உன்னோட கடுமை மட்டும்தான் செய்யற. சோ அது மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு அப்படின்றார். அதுக்கப்புறம் not let your attachment be to inaction. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒண்ணு வந்து என்ன நினைப்பேன், ஏனாலதான் இந்த யுத்தத்துல எல்லாரும் செத்துட்டாங்க, நான் தான் அவங்க சாவுக்கு காரணம், அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு.
இன்னொன்னு பட்சத்துல என்ன நினைப்பாங்க அர்ஜுனா, ஓ நான் வந்து இந்த யுத்தம் செய்ய போறதுல அப்படின்னு மறுத்துட்டாங்கன்னா அப்போ வந்து இன்ஆக்ஷன் இல்ல. நான் வந்து யுத்தமே செய்ய போறதுன்னு உட்காந்துட்டா அது இன்ஆக்ஷன் கணக்கு. அப்போ நீ என்னோட கடமை நான் செய்ய போறதுல அப்படிதானே அர்த்தம். சோ ரெண்டுமே நீ பொறுப்பு கிடையாது. சோ ரெண்டுக்குமே நீ அட்டாச்மெண்டா ஏன் கொடுக்குற? ஓ நான் யுத்தம் செய்ய போறேன், இல்ல ஏனால்தான் இந்த யுத்தத்துல அவங்க எல்லாம் சாக போறாங்க, இல்லைன்னா நான் வந்து யுத்தமே செய்ய போறது. ரெண்டுமே இது வந்து நான் செய்யறேன் செய்ய மாட்டேன், ரெண்டுமே ஒரு அட்டாச்மெண்ட். ஏன்னா அவங்க என்ன அட்டாச்மெண்ட் நினைக்கிறாங்களா, இங்க வந்து யாராச்சும் கொல்லப்பட்டுட்டா அது ஏனாலதான் ஆச்சு அப்படின்றது அவங்க ஒரு அந்த பாவனை வந்துடுது இல்லையா. ஓ நான் செஞ்சுட்டேனா, நான் தவறு செஞ்சுட்டேனா, ஏனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம இப்படிதான் நினைப்போம் இல்லையா. ஏதாச்சும் ஒரு உங்க கையில இருந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். நீங்க ஏதாச்சும் ஒரு கிளாஸ் சாமான் கழுவிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்க கையில இருந்து தவறி அப்படியே விழுந்துடும், அது உடைஞ்சு போகும். அப்போ வந்து ஐயோ இது வந்து எனக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்களே, ஐயோ நான் ஒடிச்சிட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது ஒடிஞ்சு போச்சு உங்க கையில இருந்து. ஆனா அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு நீங்க ஏத்துட்டீங்கன்னா அப்பதான் அந்த கர்மா அது கூட அட்டாச் ஆயிடும். அது உங்களால தான் அது உடைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த கர்மா அதுக்கு வந்துடும். அப்ப நீங்க ஏன் நினைக்கிறீங்க நான் தான் இது உடைச்சேன்னு? அதுக்கு அது அங்க உடையணும்ன்றது அங்க விதியில கடவுள் எழுதிட்டாரு. சோ அது வந்து நீங்க மாத்த முடியாது, அது உங்க கையில தான் இழக்கணும்னு இருக்கு. சோ இந்த ஒரு சின்ன கதை இருக்கு மகாபாரதத்துல இருந்து. பீஷ்ம பிதாமகர் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வந்து இச்சா மிருத்யுனா என்ன, அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ அவர் சாகலாம். அவர் ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஒரு என்லைட்டட், அவர் பிறந்ததே நித்திய சித்தன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஆல்ரெடி என்லைட்டட் பீயிங். அவருக்கு வந்து முக்தி அடையணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஒரு டிவைன் பீயிங்கே தான். சோ அப்படி இருக்கிறச்ச வந்து அந்த யுத்தத்துல வந்து அர்ஜுனாவோட அந்த ஆரோஸ் அவ்வளோ நிறைய போய் அவர் அவ்வளோ நாளைக்கு அந்த வலியில ஏன் துடிச்சார், இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்படியே அவருக்கு எப்போ அவர் சாகணும்னு அவர் நினைக்கிறாரோ அவரு அப்படியே அந்த உடலை விட்டுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அவருக்கு கெப்பாசிட்டி இருந்தது. இருந்தாலும் அவர் ஏன் அந்த யுத்த பூமியில அவ்வளோ அந்த ஆரோஸ்ல இருந்து அத்தனை நாள் வரைக்கும் அவர் ஏன் துடிச்சாரு? இதுல ஒரு கதை இருக்கு. ஒரு தடவை அப்போ வந்து அவர் கிருஷ்ண பகவானோ பாண்டவாசோ எல்லாரும் அந்த யுத்த பூமியில வராங்க. அவங்க கடைசி பீஷ்ம பிதாமா கடைசி அந்த நேரத்துல வந்து அவங்க பீஷ்ம பிதாமா வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட கேக்குறாரு, எனக்கு வந்து என்னோட எல்லா ஜென்மங்களும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவருக்கு அந்த பவர் இருந்தது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த தப்பும் நான் செய்யல, அப்ப ஏன் வாசுதேவா எனக்கு ஏன் இந்த ஒரு கொடுமையான ஒரு மரண தண்டனை அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் வந்து நினைச்ச போது தான் நான் சாக முடியும், எனக்கு அந்த இது இருக்கு, பிளெஸிங் இருக்கு. சோ அப்படி இருக்கிறச்ச நான் ஏன் இவ்வளவு கொடூரமா நான் இந்த வலியை துடிச்சு நான் ஏன் சாகணும்? சோ அதுக்கு கிருஷ்ண பகவான் ஒண்ணு சொன்னாரு, இந்த ஜென்மம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து நீ வந்து உன்னோட குதிரை வண்டியில நீ போயிட்டே இருந்த, அங்க வந்து இந்த கெமிலியான்னு சொல்லுவோம், சாரி எனக்கு தமிழ்ல அந்த வார்த்தை வரல. சோ அது வந்து அந்த கலர் மாறும். ஓகே, அந்த கெமிலியான் வந்து அப்படியே அங்க அவர் அந்த குதிரை காலடியில அப்படியே கிராஸ் பண்ணிடுச்சு. அந்த குதிரை போயிட்டு இருக்கும் போது அது வந்து அப்படியே கிராஸ் பண்ண அந்த ரோட கிராஸ் பண்ணும் போது என்னாச்சுன்னா, இவர் அந்த குதிரையை நிறுத்திட்டார். அந்த கெமிலியானை பார்த்து, ஐயோ அது வந்து என் குதிரை காலடியில அது செத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் குதிரை நிக்க வச்சுட்டு அவர் என்ன செய்வாரு, அத உயிர் நான் காப்பாத்தணும்னு நினைச்சு அத வந்து அப்படியே அந்த கெமிலியான் எடுத்து கையில எடுத்து அவர் வந்து அப்படியே அந்த பக்கத்துல ஒரு என்ன சொல்றது, அந்த புஷ் மாதிரி இருந்தது. ஓகே, அங்க விட்டுட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அவர் என்ன நினைச்சாரு, ஓ நான் அந்த காப்பாத்திட்டேன் அந்த அந்த பூச்சியை, நாட் பூச்சி, ஐ திங்க் ஓனான்னு நினைக்கிறேன் தமிழ்ல, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த நேம். ஓகே, ஓனா தான் இருக்கலாம். ஸோ அது வந்து கலர் மாறிட்டே இருக்கும் அப்படி. ஸோ அப்போ வந்து அவர் சொல்றாரு நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ பகவான் சொல்றார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் வந்து அந்த ஓனா வந்து உன்னோட குதிரை காலடியில சாகணும்னு சொல்லி நான் விதியை எழுதிட்டு இருந்தேன். அது எப்படி இருந்தாலும் செத்து இருக்கும்,
ஆனா நீ என்ன பண்ண, அதை எடுத்து நீ காப்பாத்துறன்னு நினைச்சு நீ பக்கத்துல அப்படியே செடி மேல போட்டு நீ போயிட்ட. ஆனா நீ எந்த செடி மேல போட்ட? அந்த முள்ளு செடி இருக்கு இல்லையா, கேக்டஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க, அப்படியே பெருசா பெரிய பெரிய முள்ளா இருக்கும் அந்த கேக்டஸ்ல, அது மேல போட்டுட்ட. அது உனக்கு தெரியாது. அது வந்து துடிச்சு அப்படியே செத்து போச்சு. அது வந்து எப்படி இருந்தாலும் செத்து இருக்கும். அத விதியில விதிச்சாச்சு. சாவு அன்னைக்கு நிச்சயம். அந்த சாவை நான் எப்படி எழுதிருந்தேன், அந்த எழுதப்பட்டிருக்குன்னா உன்னோட குதிரை காலடியில அது செத்துருக்கும். அப்போ வந்து அதுக்கு அவ்வளவா கஷ்டம் வந்திருக்காது. ஆனா நீ என்ன பண்ண, உன்னோட அகங்காரம் எடுத்துட்டு நான் வந்து இந்த ஓனா வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நீ நிறுத்தி, நீ வந்து அந்த ஓனாவை தூக்கி பக்கத்துல போட்டு அந்த முள்ளு செடியில போய் அது துடிச்சு செத்துது. சோ இது நீ பண்ண கர்மா. நான் நீ காப்பாத்தின அந்த ஓனாவை. நீ யாரு காப்பாத்த? அதுக்கு வந்து சாவு ஆல்ரெடி விதிச்சியாச்சு. ஆனா நீ வந்து அந்த குறுக்க வந்து நீ வந்து நினைச்சு நான் இவங்க காப்பாத்த போறேன்னு சொல்லி செஞ்சதுனால்தான் இந்த கர்மா ஆச்சு. அப்போ நீ அதே மாதிரி துடிச்சு நீ தானே சாகணும். சோ இதுதான் கர்மா. சோ அப்போ அவருக்கு அப்படியே பீஷ்ம பிதாமாக்கு என்ன சொல்லணும்ன்றதுக்கே தெரியாது. இவ்வளோ டீட்டெயில்டா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பகவான் வந்து அவ்வளோ அழகா விதிச்சிருக்காரு. நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், எங்கனால்தான் இந்த உலகமே, நான் தான் காரணம், நான் என்னால்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம தலையில எடுத்துக்கிறோம். எல்லாமே அதுதான் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஒரு தும்போ வந்து கடவுளோட அனுகிரகம் இல்லாம ஆடவே கூடாது, அசைய கூட கூடாது. அசையவும் அசையாது. அதுதான் இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, without the will of the God even a blade of grass will not move. அப்படின்னா என்ன, ஒரு சின்ன இலை கூட கடவுளோட அனுகிரகம் அவரோட பிளெஸிங் இல்லைன்னா அது கூட ஆடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறச்சு அர்ஜுனா, நீ எதுக்கு நினைக்கிற ஏனால் தான் இந்த யுத்தம், நான் தான் இவங்களை கொல்ல போறேன், அவங்க ஆல்ரெடி எல்லாருமே எப்படி இருந்தாலும் அவங்க சாக கிடக்குறாங்க. ஆனா பகவான் முன்னாடியே சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, நீ போய் இந்த வேலை செய், உன்னோட தர்மம் இதுதான், உன்னோட கடமை அது இந்த கடமை ஒழுங்கா செய். நான் செஞ்சிட்டேன் இப்படின்னு நீங்க வந்து அந்த நான்ன்றதுல ஒரு அகம் வந்துட்டாலே கர்மா உங்களுக்கு தான் ஒட்டும். அப்ப நீதானா, சரி நீ கடவுளோட நீ இப்ப ரொம்ப பெரிய ஆளுப்பா, நீ செஞ்சிருக்க இல்லையா, அப்போ அந்த கர்மா உனக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. நாம எதுக்கு நினைக்கணும், என்னால்தான் இப்படி ஆயிடுச்சு, நான் தான் இதுக்கு பொறுப்பு, அப்படியே நீங்க எல்லாமே உங்க தலையில பொறுப்பா ஏத்துக்கிறீங்க. நீங்க என்ன கடவுளோட ஒரு பெரிய மனுஷங்களா? இல்ல. அப்பனா எல்லாமே சொல்லணும், கடவுளே நீ என்ன நினைச்சியோ அது நடக்கட்டும், நான் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உன் கையில, நான் நான் ஒரு கம்ப்யூட்டர் இல்ல ஒரு போன் மாதிரி உன் கையில, நீ என்ன வச்சு என்ன நடத்தணும்னு நினைக்கிறியோ நடத்திக்கோ அப்படின்னு நம்ம சரணாகதி அடையணும். அதுதான். சோ வந்து நான் செய்யறேன், இது என்னால் தான் ஆச்சு, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அடுத்தது என்ன சொல்றார், சாப்டர் 2 verse 48. Arjuna, perform your duties established in yoga, renouncing attachment, and be even-minded in success and failure. Evenness of mind is called yoga. ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொன்னாரு, தேரான் திருப்பி சொல்றாரு, அழகா சொல்லிட்டு இருக்காரு பகவான். என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, perform your duties established in yoga. நீ வந்து உன்னோட கடமை மட்டும் செய் அர்ஜுனா. எஸ்டாப்ளிஷ்ட் இன் யோகானா என்ன, யோகானா இங்க நீங்க போய் அந்த யோகாசன் செய்யறது யோகா கிடையாது. யோகாவோட அர்த்தம் என்ன தெரியுமா, ஒன்னஸ், அட்டைன், பீயிங் இன் ஒன்னஸ் வித் த காட், யூனியன் வித் த டிவைன் லார்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன, நான் வந்து என்ன வந்து அப்படியே கடவுளுக்குள்ள நான் அப்படியே ஒன்னா ஆக்கிட்டேன். எனக்கும் கடவுளுக்கும் வித்தியாசமே கிடையாது. நான் கடவுளுக்குள்ள போயிட்டேன், அப்படியே ஒன்னா இருக்கிறேன் எப்பவுமே. ஒன்னஸ், நான் என்ன சொல்ற, மைண்ட், பாடி, சென்சஸ் எல்லாமே அப்படியே சமர்ப்பணம் பண்ணி அவர் கூட ஒன்னஸ் அப்படியே ஒன்னாயிட்டேன். இந்த ரெண்டு கை இப்படி பண்ணாதானே இத நமஸ்காரம் அப்படின்னு இது ரெண்டு அப்படி ஒன்னாகிறது. இது கடவுள், இது நீங்க, இது ரெண்டுமே இப்படி ஒன்னா இருக்க போதுதான் இப்படி அப்படியே ஒன்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படியே அந்த ஒன்னஸ்ல இருப்பீங்க, பக்தியில இருப்பீங்க, அந்த மாதிரி. சோ யோகான்றது அதுதான் யோகா. ஏன்னா உங்க எல்லாமே உங்களோட மைண்ட்ல இருந்து உங்களோட மனசுல இருந்து எல்லாமே அப்படியே பகவானுக்குள்ள விலீனா இருக்கிறது தான் யோகா. அதை விட்டுட்டு நீங்க வந்து யோகாசனா, இந்த ஆசன் அந்த ஆசன் அது பண்றதுல ஒரு கடவுளும் கிடைக்க போறதில்ல. இதோட யோகா ஒரு அர்த்தமே வேற.
ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ நம்ம யோகாசனம் செய்யறது தான் யோகா அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு. அது வந்து ஜஸ்ட் உங்களோட பாடி கொஞ்சம் ஃபிட், மைண்ட் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிறதுக்கு செய்யற ஃபியூ ஆசனாஸ். அதுல இருந்து உங்களுக்கு பகவான் கிடைக்க மாட்டார். சரிங்களா? சோ இந்த யோகா என்னன்னா, நீ வந்து என்னைக்குமே என்னோட தியானத்துல இரு அர்ஜுனா. தியானம்னா என்ன? நீங்க உக்காந்து வேலை செய்யாம இருக்கிறது தியானம் கிடையாது. தியானம்னா மெடிடேஷன்ல. அந்த தியானம்னா நீ வந்து நீ ஃபுல்லா இப்போ ஒரு வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சமையலே செய்றீங்க. நீங்க வந்து உங்க சமையல் செய்யும்போது நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஓ இந்த சமையல் செய்யணும் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு நீங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போது உங்க மனசு அப்படியே பேசிட்டே இருக்கு. ஓ இன்னும் வாட், இவன் இப்படி சொன்னா, அவன் அப்படி சொன்னா, இது இப்படி ஆச்சு. அப்படியே உங்க மைண்ட் வந்து எதோ அப்படியே அந்த விசாரணைகள்லாம் கொண்டு வரும். அப்போ வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ல போயிடுவீங்க. கடந்த காலம் என்னென்ன ஆச்சு, ஐயோ என்னோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம், அப்படிலாம் சிலதெல்லாம் அப்போ வந்து நெகட்டிவ், அது வந்து கெட்ட யோசனைகள்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். சோ ஒண்ணு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லைன்னா ஐயோ இன்னைக்கு உடம்பே சரியில்லையே, என்னமோ பண்றேன், சரி எப்படியோ பண்ணி சரி டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லைன்னா ஓ நான் வந்து வெளியில போகணும், எனக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு போய் சீக்கிரமா சமையல் செஞ்சுட்டு நான் போயிடணும். அப்படி இல்லைன்னா ஓ நாளைக்கு என்ன செய்யறது, அடுத்த வாரம் நான் இங்க போறேன்னு. ஆனா இங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க. தியானம் அதுல இருக்கணும். மொத்த தியானமும் அந்த சமையல்ல இருக்கணும். எப்படி யோசிக்கணும்? இன்னைக்கு வந்து நான் பகவானுக்கு இதை சமைச்சிட்டு இருக்கேன், இது வந்து நல்லா வரணும். அப்படியே உங்களோட அன்பு அதுக்கு. இன்னும் சாப்பாடு வந்து நீங்க போடுற என்ன சொல்றது, அந்த பொருள்ல இல்ல டேஸ்ட் கொடுக்கறது, உங்களோட அன்போட சமைக்கிறீங்க பாருங்க. அதுதான் யோகா. அந்த யோகால நீங்க சமைக்கணும். எப்படி? அந்த சாப்பாடு சமைக்கிற போது அதுலதான் உங்க முழு தியானத்தும் கொண்டு வரணும். உங்களுக்கு வந்து மத்த யோசனைகள் வரக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அந்த 100% அந்த தியானத்துல யோகால செய். என்ன சொல்றார் அர்ஜுனா? பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் யோகா. உன்னோட கடுமைகள் எல்லாம் நீ செய், எஸ்டாப்ளிஷ்ட் இன் யோகா. என்ன வேலை செஞ்சாலும் அந்த பகவானோட தியானத்துல நீங்க செய்யணும். அந்த முழு போக்கஸ், அந்த அட்டென்ஷன் வந்து அந்த ஒரு சமைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். மத்த யோசனைகள் உங்க மனசுல வரவே கூடாது. இதுதான் யோகா. அப்போதான் உங்க சாப்பாடு வந்து அவ்வளோ சுவையா இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இதுவா இருக்கும். அப்ப யோசிப்பீங்க, சில பேருக்கு சமையலே வராது. அப்ப யோசிப்பீங்க எப்படி இது இவ்வளவு நல்லா வந்திருக்கு. ஏன்னா நீங்க வந்து அந்த யோகா அப்படியே தியானத்தோட செஞ்சு உங்களோட அன்பு அதுல போட்டீங்க. சரி, சமைக்கிறது வந்து நிறைய பேர் சமைப்பாங்க, ஆனா அவங்க வாயில கூட வைக்க முடியாது அந்த சாப்பாடு. நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அது வந்து அவங்க ஒரு அப்படியே ஒரு இது எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கடமைக்காக செய்யறாங்க. ஆனா சமைக்கணும்னு ஒரு அப்படி அன்போட சமைக்கிறது கிடையாது. எது செஞ்சாலும் அந்த ஒரு அன்போட செய்யறதுதான். நாம வந்து கஷ்டப்பட்டு எது செஞ்சாலும் அது வந்து அந்த ஒரு வேலை வந்து அவ்வளோ அழகாவே வரவே வராது. நீங்க வந்து சின்ன வேலை செஞ்சா கூட அதுல வந்து முழு தியானத்தை போட்டு நான் பகவானுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யும் போதுதான் அதுல உங்களோட அன்பு, பாசம் எல்லாமே வரும். அப்போதான் அந்த சமையலோட ருசியே கிடைக்கும். சோ இப்படி இருக்கிறச்சு அவர் என்ன சொல்றாரு, என்ன வேலை செஞ்சாலும் நீங்க வந்து இது எனக்கு பிடிக்குது நான் செய்யறேன், இது பிடிக்காது நான் செய்யறேன்னு அப்படி சொல்லவே கூடாது. எல்லாமே அந்த யோகால செய்யணும், அந்த தியானத்தோட செய்யணும். அதுதான் சொல்றாருங்க. அடுத்தது renouncing attachment and be even minded in success and failure. renouncing attachment na inna, அதோட இன்னும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த அட்டாச்மெண்ட் வேண்டாம். நான் செஞ்சேன்றது இருக்கக்கூடாது. நாம எல்லாம் என்ன தெரியுமா நினைப்போம், நம்ம கொஞ்சம் நல்லா சமைச்சிட்டோம்னா இப்ப நீங்க சமைச்சு உங்க பசங்களுக்கு கொடுப்பீங்க. உங்க பசங்க சொல்லும், அம்மா இது ரொம்ப நல்லா இருந்தீங்க, பாயசம் இன்னைக்கு ரொம்ப நல்லா செஞ்சீங்க, திருப்பி இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு. உங்களுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம் இருக்கும் இல்ல, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. அது என்னது? அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட். அது இருக்கக்கூடாது. நான் செஞ்சேன்றதே அந்த அட்டாச்மெண்டே வேண்டாம். நீங்க என்ன சொல்லலாம், ஓ இன்னைக்கு வந்து கடவுளே வந்து நான் கடவுளுக்காக இன்னைக்கு செஞ்சேன், கிருஷ்ணாவுக்கு வந்து நைவேத்தியம் படைக்கணும்னு அப்படின்னு செஞ்சேன், அதனால்தான் இது இன்னைக்கு இவ்வளவு சுவையா இருக்கு, இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். தவிர நான் தான் செஞ்சேன் அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்த தடவை செய்யும் போது அந்த டேஸ்டே வராது. அதை நான் செஞ்சேன் நாங்க போயிடும். அப்புறமா செஞ்சு பாருங்க நீங்க. சோ ஆனா நீங்க வந்து நான் பகவானுக்கு செய்யணும், நைவேத்தியம் அவருக்கு படைக்கணும், அது வந்து ப்ளீஸ் நீயே எப்படி செஞ்சுக்கிறியோ உனக்கு பிடிச்ச மாதிரி என் கையில செஞ்சுக்கோ அப்படின்னு நீங்க அட்டாச்மெண்ட் விட்டுட்டு அவர் காலடியில சரணாகதி பண்ணிடுங்க. அப்ப பாருங்க அது எவ்வளவு அழகா நீங்க செய்ய முடியும். ஆனா நான் செஞ்சேன்னு அந்த ஈகோ, அகம் வந்துச்சுன்னா அதோட டேஸ்டே மாறி போயிடும்.
சோ இதுதான் உண்மை. சோ அப்ப என்ன சொல்றாரு, ரினவுன்சிங் அட்டாச்மெண்ட், அந்த தியாகம் பண்ண, அந்த அட்டாச்மெண்ட் வேண்டாம், நான் செய்யறேன்றது அந்த என்ன சொல்றது, அந்த ஓனர்ஷிப் விட்டுடு. நீ செஞ்ச அப்படின்றதே இருக்கக்கூடாது, நான்ன்றது எடுத்துடு உன்னோட வாழ்க்கையில இருந்து. கடவுள் செய்யறார் அப்படின்னு கடவுள் கிட்ட போட்டுரு எல்லாமே. நீ அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்காது. அப்புறம் என்ன சொல்றாரு, அண்ட் பி ஈவன் மைண்டட் இன் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். நேற்றுக்கு இதை பத்தி தான் நிறைய பேசணும் இல்ல. என்ன சொல்றார், நீ வெற்றி அடைஞ்சாலும் ஓகே, தோல்வி அடைஞ்சாலும் ஓகே, ரெண்டுமே நீ சமபாவனத்தோட இரு. நீ சக்சஸ் அடைஞ்சிட்டா, வெற்றி அடைஞ்சிட்டா, ஓ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அகங்காரம் எடுத்துட்டு வராது. அப்ப என்ன ஆகும், தலைக்கு ஏறிடும். நாம ஓ என்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது, நான் பாரு எவ்வளவு எல்லாம் வாழ்க்கையில சாதிச்சுட்டேன் அப்படின்னு அகம் வந்துடும். அகம் வந்தாலே கீழே என்ன சொல்றது, உன்னோட அழிவு நிச்சயம். சோ எதுக்கு அந்த அகம்? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஃபெயிலியர், தோத்து போறோம். நிறைய டைம் வாழ்க்கையில தோல்வின்றது ஒரு சகஜம். நம்ம தோல்வி வந்தா அப்படியே ரொம்ப துக்கத்தோட இருந்துக்கிறோம். ஏன்னா நமக்கு தோல்வி தாங்கக்கூடிய இதயமே கிடையாது. எப்பவுமே நம்ம ஜெயிக்கணும், எப்பவுமே நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்குமே அது ஒரு மென்டாலிட்டி, அந்த ஆட்டிடியூட். ஆனா லைஃப்ல சக்சஸ், வெற்றி, தோல்வின்றது சகஜம். அத நீங்க அந்த தோல்வியில நான் என்ன பாடம் கத்துண்டேன், அது எப்படி என்னோட வாழ்க்கையில நான் யூஸ் பண்ணிக்கலாம், அதுல இருந்து நான் இன்னும் பெட்டரா பண்ணலாம், இன்னும் நல்லா நான் வரலாம், முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனா தோல்வி வந்தாலே தோத்து போயிட்டு தான் நினைப்பாங்க. ஓஎஸ்சி எல்லாரும் பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு, அவங்க பசங்க அமெரிக்கால இருக்காங்க, இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எங்க வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எப்பவுமே மத்தவங்களை பார்த்து எப்பவுமே அப்படியே கம்பேர் பண்றோம். பொறாமப்படுறது, மத்தவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க, எப்பவுமே இந்த கம்பேரிசன். அது எதுக்கு? எல்லாரோட வாழ்க்கை அவங்க பண்ண கர்மானால அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம மத்தவங்களை பார்த்து நம்ம இப்படி நம்ம வாழ்க்கை கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அது யோசிக்கவே கூடாது. அதுக்கு நான் சொல்றேன், தோல்வி வெற்றின்றது சகஜமா நினைக்கணும். ரெண்டுத்துலயுமே நம்ம மனசு தளர விடக்கூடாது. மனசு அப்படியே திருடமா இருக்கணும். சரி ஓகே, அடுத்த தடவை இன்னும் நல்லா செய்வேன். இந்த லெசன் ஓகே, நான் இந்த தடவை தோத்துட்டேன்னா சரி, அதுல நல்ல பாடம் கிடைச்சது, நான் இன்னும் நல்லா செய்வேன் அடுத்த தடவை. வாழ்க்கையில இது ஒரு தடவை தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்ல, நிறைய இந்த மாதிரி நிறைய அதுக்கு நிறைய வாய்ப்பு வரும். அப்ப நான் இன்னும் பெட்டரா செய்றேன் அப்படி எடுத்துக்கணும். சோ அதுதான் சொல்றாரு, ஈவன் மைண்டட்லெஸ் அர்ஜுனா. ஈவன்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் கால்ட் யோகா. என்ன சொல்றாருங்க, அந்த சமபாவனை தான். ஈவன்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் கால்ட் யோகா. நீங்க பகவானை இப்படி அடையலாம். எப்படி தெரியுமா, அவர் அந்த ஈவன் மைண்டட்னஸ்ல தான் இருக்கிறார். இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாது. பகவான் அந்த சென்டர். நாம ஏன் இப்படி பண்றோம், அவர் இந்த சைடோ இல்ல, ரைட்டோ இல்ல, லெப்டோ இல்ல, இப்படி சென்டர்ல இருக்கிறார். இப்படி நீங்க இந்த சென்டர்ல இருந்தீங்கன்னா தான் பகவான அடையலாம். அதுதான் யோகா. அப்போதான் நீங்க யூனியன் வித் டிவைன் லார்ட், பகவானோட ஒன்னஸ்ல இருப்பீங்க. யூனியன் வித் த டிவைன் லார்ட், அதுதான் நீங்க அடையலாம். சோ உங்களுக்கு என்ன ஆனாலும் நீங்க அப்படி ஸ்திரமா இருப்பீங்க. மனசு பதறாது, மனசு துக்கம் படாது. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அது கூட உங்க தலைக்கும் வராது. அப்படியே ஒரு சமபாவம் ஸ்டேட். எப்பவுமே அப்படியே ஒரு ரொம்ப என்ன சொல்ற தெய்வீகமா ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு, உங்க மனசுக்குள்ளவே. அந்த அனுபவம் வரணும்னா அந்த ஈவன்னஸ் ஆஃப் மைண்ட் தான் வேணும். அப்போதான் அது யோகா. யோகானா என்ன, யூனியன் வித் த டிவைன் லார்ட், கடவுளோட அந்த ஒன்னஸ்ல இருக்கிறது தான். நீங்களும் கடவுளும் ஒன்னாயிடுவீங்க. அப்போதான் நீங்க கிருஷ்ண பகவானே அடைய முடியும். ஆனா இது ரொம்ப ஈஸி. ஆனா செஞ்சு பாருங்க, ஆகுதா உங்களுக்கு அப்படின்னு? ஏன் செய்ய முடியலன்னா, நம்ம அப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தது அந்த மாதிரி. நாம இந்த சொசைட்டில நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்க சொல்லி கொடுத்தது, இவங்க சொல்லி கொடுத்தது, நம்ம மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நாம கூட அதே மாதிரி அந்த ஸ்வபாவத்திலேயே இருந்துட்டோம். இப்போ அதை மாத்தி இப்ப பகவான் கத்து கொடுக்கும் போது இதுதான் இப்ப நீங்க செய்யற சாதனா. இப்போ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த சாதனா தான் நீங்க செய்யணும். என்ன ஆனாலும் நீங்க உங்க மனசு தளர விடக்கூடாது.
அதுல வந்து ஓ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கூட யோசிக்க வேண்டாம். எல்லாமே அவரோட காலடியில போட்டுருங்க. அப்படியே அவரோட நாம் ஸ்மரன்னா என்ன, அவரோட ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேர் எப்பவுமே அப்படியே உங்க மனசுல சொல்லிட்டே இருங்க. அப்ப வந்து அந்த கெட்ட தாட்ஸ் எல்லாம் வராது, எந்த கெட்ட எண்ணம் கூட உங்களை வராது. நீங்க வந்து திருப்பி இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து நீங்க தான் சாதனா செய்யணும். என்ன, கடந்த காலத்தை பத்தி யோசிக்க தேவையில்லை, நாளைக்கு என்ன ஆகணும்னு கூட அது கூட யோசிக்க தேவையில்லை. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க லைஃப வந்து முழுமையா நீங்க வாழணும். அதுக்கு அர்த்தம் தான் யோகா. அதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், அந்த தியானத்துல தான் நீங்க இருக்கணும். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. இன்னைக்கு பகவான் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கான். அந்த அனுகிரகத்தை நீங்க எடுத்துட்டு நீங்க முன்னுக்கு போகணும் உங்க லைஃப்ல. சோ என்ன சொல்றார், சாப்டர் 2 verse 49. Action with a selfish motive is far inferior to this yoga in the form of equanimity. Do seek refuge in this equipoise of mind, Arjuna. For poor and wretched are those who are the cause in making their actions bear fruit. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா திருப்பி அதையே எம்பசைஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னாரு, ஆக்ஷன் வித் செல்ஃபிஷ் மோட்டிவ் இஸ் ஃபார் இன்ஃபீரியர். நீங்க வந்து எதிர்பார்த்து செய்யறது, ஒரு எதிர்பார்ப்போட செய்யறது வந்து ரொம்ப தவறு. அதுல இருந்து வர ஒரு பலனே கிடையாது. அது ரொம்ப அப்படியே கீழ்த்தனமா இருக்கும், இன்ஃபீரியர் அது. சோ அதனால நீ செல்ஃபிஷா யோசிக்காத, சுயநலத்தோட யோசிக்காத அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து என்ன சொல்றது, இஸ் இன்ஃபீரியர் டு திஸ் யோகா இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்வானிமிட்டி. அது வந்து நீ வந்து இந்த யோகால இருந்தனா, என்னோட தியானத்துல நீ செஞ்சு இந்த மாதிரி எனக்கு வந்து நான் சக்சஸ் ஃபெயிலியர் இது ரெண்டுமே வந்து உனக்கு மனசுலயே படக்கூடாது. அப்படி மனசுல படாம நீ வேலை செஞ்சுன்னா அப்போதான் நீ அந்த யோகா அந்த ஈக்வானிமிட்டியில இருப்பேன். உன்னோட மனசு வந்து அந்த சம பாவத்துல இருக்கும். இப்படியும் போகாது அப்படியும் தள்ளாடாது, ரெண்டுமே தள்ளாட மாட்டீங்க. அப்படியே அந்த யோகால இருப்பீங்க. யோகானா என்ன, உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்க வந்து அப்படியே அந்த சமபாவனத்தோட இருப்பீங்க. உங்களுக்கு வந்து துக்கம் சுகம் ரெண்டுமே ஒன்னா இருக்கும். அப்போதான் அந்த கடவுளோட நீங்க ஒன்னா இருக்க முடியும். Do seek refuge in this equipoise of mind. இதுல வந்து நீ சரணாகதி அட. நீ வந்து இந்த சமபாவனையில இருக்கணும்ன்றதுதான் நீ உன்னோட ரெஃப்யூஜ்னா என்ன, நான் வந்து சரணாகதி அடையணும் கடவுள்கிட்ட. அப்படி அடைஞ்சிட்டேன்னா நான் அந்த ரெஃப்யூஜ்ல வந்துட்டேன்னா அந்த யோகாவை நான் செய்ய முடியும். அர்ஜுனா, for poor and wretched are those who are the cause in making their actions bear fruit. என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்க தான் அவங்களோட கர்மானால இந்த காஸ்னா என்ன, இன் மேக்கிங் தேர் ஆக்ஷன்ஸ், அவங்களோட இந்த கடுமைய அதுல இருந்து வர கர்மா தான், அவங்க தான் அந்த கர்மாக்கு பொறுப்பு. பேர் ஃப்ரூட்னா என்ன, நீங்க செய்யற ஒரு காரியத்தினால அதனால அந்த விளைவுகள் அது வந்து நீங்க வந்து அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நீங்க இந்த கர்மால சிக்கி திருப்பி மறுபிறவில வரீங்க. அதுதான் பேர் ஃப்ரூட்ஸ்னா என்ன, நீங்க வந்து திருப்பி மறு ஜென்மம் எடுத்து திருப்பி வரணும் இந்த உலகத்துல அந்த கடனை தீக்க. ஏன்னா அதோட பலன், அந்த கர்மாவோட பலன், அந்த ரிசல்ட் வந்து நீங்க நான் தான் செஞ்சேன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. அந்த ஓனர்ஷிப் நீங்க எடுத்துக்கும் போது நீங்க தான் திருப்பி மறு ஜென்மம் எடுத்து அதை தீக்க வரீங்க. அதனால சொல்றார், அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அந்த மாதிரி நீ ஆயிடாத அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். சோ நாம என்ன செய்யணும், எல்லாமே சரணாகதி. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ரெஃப்யூஜ், டூ சீக் ரெஃப்யூஜ் இன் திஸ் ஈக்விபாய்ஸ் ஆஃப் மைண்ட். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா. அர்ஜுனா மட்டும் இந்த ஞானத்தை அவர் புரிஞ்சுட்டு இருந்தார்னா 18 சாப்டர் பகவத்கீதா தேவையே இல்லை. ஆனா ஏன்னா இங்கவே சொல்றாரு கடவுள் எங்க இருக்கு, கிருஷ்ண பகவான நீங்க எப்படி அடையலான்னு இதுலயே சொல்லியிருக்காரு. அந்த யோகால தான் அவர் இருக்கார். அப்படியே அடைஞ்சிடலாம். ஆனா நம்ம மனசு அது ஒத்துக்கிறது கிடையாது. நம்மளால அந்த சாதனா செய்ய முடியல. நம்ம அப்படியே அந்த மனசுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ற தன்மையே கிடையாது. ஏன், நம்ம வந்து எப்ப நம்மளோட பழக்கம் இல்லையா. நான் என்ன சொன்ன நேத்திக்கு, அந்த மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி அப்படியே அல்லாடிட்டு இருக்கோம். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் அப்படின்றது. சோ உங்க மனசு கூட ஒரு தாட், ஒரு யோசனைல இருந்து இன்னொரு யோசனை அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ஸ்திரமா இருக்கிறது கிடையாது. சோ அதனாலதான் நாமளே நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம மனசு சொல்றது கேட்கறது தவறு. மனசுனா நான் மைண்ட் சொல்றேன், நாட் உள் மனஸ், அது கிடையாது. இந்த மைண்ட்ல வர தாட்ஸ் நான் சொல்றேன். சோ அத வந்து நீங்க ரெஃப்யூஜ், சரண்டர், கடவுளோட பாதையில
சரணாகதி அடையணும். அப்போதான் அந்த சமபாவத்தோட இருக்கலாம், யோகா அடையலாம். யோகா என்ன? யூனியன் வித் த லார்ட், ஒன்னஸ், பகவானோட ஒரே அப்படியே விலீனா ஆயிட முடியும். அவரோட அந்த ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், நீங்க அனுபவம் பண்ண முடியும். அதுதான் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நாம இங்க ஸ்டாப் பண்ணலாம். verse 49. Recording stopped. நன்றி, வணக்கம். Have a good day and good evening to you all. God bless.